முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஒன்று திரளும் தென்னிந்தியாவின் பிரதமராக உருவெடுக்கிறாரா ஸ்டாலின்? என்ன நடந்தது? வாங்க பார்க்கலாம். கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருந்தவரை தமிழகத்திற்கான தலைப்புச் செய்தியாக இருந்து வந்தார். இப்போது அவரது மகன் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான தலைப்புச் செய்தியாக இருந்து வருகிறார். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்ற ஓர் பழமொழி தமிழில் உண்டு. அதை இன்னொரு முறை நிரூபித்திருக்கிறார் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்றார் பாஜக தலைவர்களில் ஒருவரான ராஜா. தீமைக்கு எதிரான டேஞ்சரஸ் நன்மை என்பதுதான் நிதர்சனம். அந்த வகையில் தீமைக்கு எதிரான டேஞ்சரஸாக உருவெடுத்திருக்கிறார் நன்மை எனும் ஸ்டாலின். இந்திய கூட்டாட்சியை காக்கும் வரலாற்றின் மிக முக்கியமான நாள் இது என இன்றைய கூட்டத்தில் தனது உரையை துவங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொகுதி மறுசீரமைப்பை ஏற்க முடியாது என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். இது எண்ணிக்கை பற்றியதல்ல, அதிகாரத்தை பற்றியது என தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் உரையாற்றினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாநில உரிமைகளை பறிக்கும் கட்சியாகவே பாஜக எப்போதும் இருந்து வருகிறது. மாநில உரிமையை நிலைநாட்டிட தொடர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என்று தொகுதி மறுவரையறைக்கு எதிரான இன்றைய கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றினார். தொகுதி மறுசீரமைப்பால் நமது பண்பாடு, அடையாளம், முன்னேற்றம், சமூக நீதி ஆபத்தை சந்திக்கிறது. எப்போதும் மாநிலங்களை ஒடுக்கும் கட்சியாகவே பாஜக இருந்து வருகிறது. சொந்த நாட்டில் நாமே அரசியல் அதிகாரத்தை இழக்கும் சூழ்நிலை ஏற்படும். இதனால் தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடு 6 முதல் 10 நாடாளுமன்ற தொகுதிகளை இழக்க நேரிடும் என்று கூறியுள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக நடைபெறும் கூட்டுக்குழுவில் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் பங்கேற்கும் பல்வேறு மாநில முதல்வர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், அவர்களின் பெயர் அவரவர் தாய்மொழியில் இடம்பெற்றிருந்தது, ஆங்கிலத்திலும் இடம்பெற்றிருந்தது. இந்த நடவடிக்கையானது இந்தியாவின் பன்மைத்துவத்தை பாதுகாப்பதற்கும் இந்தியாவின் ஒற்றுமையை அதிகரிப்பதற்குமான செயலாகவே அனைத்து அரசியல் தலைவர்களாலும் பார்க்கப்படுகிறது. இன்று நடைபெற்ற கூட்டுக்குழுவில் பங்கேற்ற கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மாநில உரிமைகளையோ தொகுதிகளையோ எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என உரக்க பேசியிருந்தார். இந்த கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படும் மாநிலங்களை ஒன்றிணைத்து ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைப்பது என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. சென்னை கிண்டியில் உள்ள ஐடிசி கிராண்ட் சோழா நட்சத்திர ஓட்டலில் இன்று காலை நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் கேரள முதல் மந்திரி பினராயி விஜயன், பஞ்சாப் முதல் மந்திரி பகவந்த் மான், தெலுங்கானா முதல் மந்திரி ரேவந்த் ரெட்டி உட்பட 7 மாநிலங்களிலிருந்து கட்சி நிர்வாகிகளும் 24 பேரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் எம்பிக்களை உள்ளடக்கிய கூட்டுக்குழு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.